இவர்கள் யாரா? ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். சரிங்களா? இவர்களை எங்க இருந்து கூப்பிட்டாரா? அவர்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் என் ஊழியக்காரரே. ஆமென். இந்த ஊழியக்காரர்கள் எப்படி இருந்தார்கள்? ஆரம்ப நாட்கள்ல எகிப்து தேசத்தில் எப்படி இருந்தார்கள்? வறுமை கோட்டுக்கு கீழாக அடிமைப்பட்டவர்களாக அந்த கோசேன் நகரம் யோசேப்பு மறிக்கு அவர்கள் செழிப்பாக இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவன் இறந்து போன பிறகு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அங்கே வந்ததினாலே இவர்களை வேதனைப்படுத்த அவன் தொடங்கினான், அடிமைப்படுத்த தொடங்கினான். இவங்க செய்த மாபெரும் தப்பு என்னன்னா, இந்த யாக்கோப்புடைய குடும்பம் எதற்காக கானானிலிருந்து எகிப்துக்கு போச்சு? எதற்காக போச்சு? பஞ்சம் பிழைப்பதற்காக, பஞ்சத்தில் உயிர் வாழுவதற்காக. பஞ்சத்தில் இருந்தால் நம்ம செத்து விடுவோம் என்று சொல்லி உலகமெங்கும் ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தில் தானியம் தன் குடும்பத்தை தப்பித்துக் கொள்வதற்காக அங்கே தானியம் வாங்க வேண்டும் என்று யாக்கோப்பு தன் பிள்ளைகளை அனுப்பினான். ஒரு முறை அனுப்பினான், 2 முறை அனுப்பினான், 3 முறை அனுப்பினான். அதன் பிறகு அடையாளம் கண்டு கொண்டார்கள். அங்கே ஸ்தோத்திர கவர்னராக பெரிய அதிகாரியாக இருப்பது யார் என்று அடையாளம் கண்டு கொண்டாங்க? தன்னுடைய சகோதரன் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனை 20 வெள்ளிக்காசுக்காக என்ன செய்யப்பட்டோம்? விற்கப்பட்டவன், அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். இன்னைக்கு அந்த தேசத்தில் எப்படி இருக்கிறான்? ராஜாவா இருக்கிறான், அதிகாரியா இருக்கிறான் என்று தன்னுடைய தகப்பனுக்கு சொன்னவுடனே அங்கே இங்கே குடும்பத்தோடு இந்த பஞ்சத்திலிருந்து இந்த குடும்பம் தப்பித்துக் கொள்வதற்காக, பஞ்சத்திலிருந்து இந்த குடும்பம் காக்கப்படுவதற்காக யோசேப்பு சொல்லி அனுப்பினா, நான் இங்கே செழுமை மிக்கவனாக இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், என் குடும்பம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பஞ்சத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கு. அவர்களையும் நான் இங்கே என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறான். விளங்கணும். அல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ரட்சிப்புக்குள்ளாக வந்துட்டீங்க, ஆண்டுக்குள்ளாக வந்துட்டீங்க, தேவ சமாதானத்துக்குள்ளாக வந்துட்டீங்க, நீங்க நித்திய ராஜ்யத்துக்கு பங்கு பெறலாம் மாறிட்டீங்க, இயேசுடைய பிள்ளைகளாக நீங்க மாறி இருக்கிறீங்க. உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷம், உலகம் தர முடியாத ஒரு மகிழ்ச்சி உங்க உள்ளத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் உங்க குடும்பங்கள், ரட்சிக்கப்படாத இருக்கிற குடும்பங்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத குடும்பங்கள் இன்னைக்கு வறுமையில வாடிக்கொண்டு இருக்கிறது, தரித்திரத்தில் வாடிக்கொண்டு இருக்கிறது. அப்படித்தானே? பலவிதமான நெருக்கங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. சமாதானம் இல்லாமல் உன்னுடைய குடும்பங்கள் என்ன செஞ்சிருக்கு? வாடிக்கொண்டிருக்கிறது. அது உன் தகப்பன் குடும்பமாக இருக்கலாம், அல்லது உன் சகோதரன் குடும்பமாக இருக்கலாம், அல்லது உன் சகோதரி குடும்பமாக இருக்கலாம். எப்படியோ வைத்துக்கொள்ளுங்க. எப்படியோ நம்ம குடும்பங்கள், பல குடும்பங்கள் இன்னைக்கு ரட்சிப்பு இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. யோசேப்பு ஒரு எண்ணம் வருது, நான் கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார், என் குடும்பம் எதுக்கு பஞ்சத்தில் கஷ்டப்பட வேண்டும்? அவர்களை கொண்டு வர வேண்டும். ஆமென், ஆமென். நமக்கு அந்த எண்ணம் இருக்கா? நான் ரட்சிக்கப்பட்டா போதும், நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டால் போதும், என் பிரச்சனை நீங்கினால் போதும், நான் பரலோகத்துக்கு போனால் போதும் என்று இருக்கிறமா? யோசேப்புக்கு என்ன வந்தது? என் குடும்பம் இங்கே வர வேண்டும். ஆமென். நீங்க நினைக்கணும், என் குடும்பம் இங்கே வரணும். என் குடும்பம் எங்கே வரணும்? எங்கே வரணும்? எங்கே வரணும்? இங்கன்னா எங்கே? ஆலயத்துக்கு வரணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் இருக்கு. என்ன ஆசீர்வாதமா? சம்பூர்ண ஆசீர்வாதம் இருக்கிறது. உன்னுடைய குடும்பத்துக்கு வேண்டிய காரியங்கள் ஆலயத்தில் இருக்கிறது. சங்கீதம் 122:1 இங்க பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, அவர்கள் என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு அழைக்கும் போது நான் எப்படி இருந்தேன்? மனமகிழ்ச்சியா இருந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூப்பிடும் போது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன், நான் சந்தோஷமா இருந்தேன். தேவனுடைய ஆலயம் உங்களை சந்தோஷப்படுத்துகிறது, உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. அருமைக்குரியவர்களே, கடவுளுக்கு நீங்க எந்த அளவத்தில் உங்க வாழ்க்கையில், உங்க வீட்டில் முதலிடம் கொடுக்கிறீங்களோ உங்களையும் கர்த்தர் முதலிடத்தில் வைப்பார். இது நம்ம அநேக நாள் பார்த்துருக்கிறோம். சரிங்களா? இப்போ தன்னுடைய குடும்பம் அங்கே வருகிறது.
பஞ்சத்தில் காத்து கொள்வதற்காக வருகிறது. வந்தாச்சு. அங்கே பார்வோன் சொல்லக்கூடிய இந்த ராஜா இந்த ஜனங்களுக்கு எந்த ஏரியா கொடுத்தாரு? கோசேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல செழிப்பு மிக்க ஒரு தேசத்தை கொடுத்தார். ஆமாம் இல்லைங்களா? ஒரு செழிப்பு மிக்க தேசத்தை கொடுத்தார். அப்போ அது தண்ணி நீர் நிலம் உள்ள வளமுள்ள ஒரு ஏரியா, நல்ல ஒரு அருமையான ஏரியா. இவங்க ஆடுகள் மேய்க்கிறவராக இருக்கிறபடினால், மாடுகள் அதிகமாக வைத்திருந்தவர்களாக இருக்கிறபடினால் அவர்களுக்கு அந்த இடத்தை யோசேப்பு தன் ராஜாவின் மூலியமாய் வழங்கினார். அங்கே போய் இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் பஞ்சம்? 7 வருஷம் பஞ்சம். சரிங்களா? 7 வருஷம் பஞ்சம் முடிஞ்சு போன பிறகு என்ன செஞ்சிருக்கணும்? இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? தேவன் வாக்கு கொடுத்த அந்த கானானுக்கு வரணுமா வேணாமா? வரணுமா வேணாமா? வரல. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு இருந்துட்டாங்க. அந்த கோயில பண்ணா சோறு போடுவாங்க, இந்த கோயில பண்ணா சோறு போடுவாங்க. நான் போக மாட்டேன். பிள்ளைகள் மட்டும் விற்கிற ஆராதனை செய்கிற இடத்துக்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன். அனுப்பாம போனால் அவங்க ஏதாவது கோவிப்பாங்க. பாஸ்டர், கோவிக்கிட்டோம். அந்த கோபம் உனக்கு என்ன? உனக்கு சோறு போட போகுதா, இல்லை சாம்பார் ஊற்ற போகுதா, இல்லை அந்த கோபம் உன்னை என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? தேவன் உன்மேல் கோபப்படக்கூடாது. நமக்காக ஜீவனை கொடுத்தவன் நம்ம மேல் என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமல் இருக்கவும் அவருடைய பாதத்துக்கு என்ன செய்யுங்க? முத்தம் செய்யுங்கள் என்று வேதம் எழுதியிருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம குடும்பங்கள் நீங்க போய் கொண்டு இருக்கிறதா? அவங்க என்ன நினைப்பாங்க பாஸ்டர், இவங்க என்ன நினைப்பாங்க? மற்றவங்களுக்காகவே நீ வாழ வேண்டாம். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைக்க வேண்டாம். உங்களை பத்தி ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? ஆண்டவர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறார்? இல்லை நீங்க ஆண்டவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாரை குறித்து என்ன செய்ய மாட்டீங்க? கவலைப்படவே மாட்டீங்க. ஆண்டவர் ஒருவர் உங்களை கவனிக்கிறார், உங்களை பார்க்கிறார். இப்போ இவங்க பஞ்சம் தீர்ந்த உடனே தாய் நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும். வரல. ஏன்னா அங்க செழிப்பு இருக்கு. இப்ப ஏரோது யோசேப்பு இறந்து போன பிறகு ஒரு ராஜா வர்றான். அவன் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா? பூமி எங்கும் நிரம்பி இருந்தாங்களா? அப்படித்தானே? அந்த அந்த தேசம் முழுவதும் நிரம்பி இருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அந்த எகிப்து தேசம் முழுவதும் நிரம்பி இருந்தாங்களா? இவங்களுக்கு கொடுத்த இடம் எது? கோசேன். அங்கதானே இருக்கணும். இப்ப அவங்க வசதிக்கு ஏற்றவாறு நினைச்சிட்டாங்க, இடங்களை மாற்றி 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 போயிட்டாங்க. சில பேர் அப்படிதான். இன்னைக்கு இந்த வாரம், அடுத்த வாரம் இன்னொரு சபை, அடுத்த வாரம் இன்னொரு சபை, இன்னொரு சபை, இப்படியே போகும்போது கடைசியில் அந்த மூதேவி என்ன செய்யாது? பின்வாங்கி போயிடும். ஒரு சபைக்கு போகாம பின்வாங்கி போயிடும். இப்படி மாறி மாறி கோயில் மாடு மாறி அவங்க திரிஞ்சதுனால அந்த ராஜா பார்த்துட்டா என்ன வெள்ளை வெள்ளையர்னு நம்ம ஏரியாக்குள்ளே சுற்றிக்கிட்டு திரியிறானுங்க. அதுக்கப்புறம் தான் கணக்கு எடுக்கிறான். அப்புறம் தான் பிரச்சனை என்ன செஞ்சது? வந்தது. இப்படிப்பட்ட ஒரு சோதனை வேதனை 3வது அதிகாரத்தில் ஸ்தோத்திர யாத்திராம் புஸ்தகம் அது எடுத்துக்கோங்க. 3வது அதிகாரம் அது கடைசி வசனம் பாருங்க. 3வது அதிகாரத்தில் கடைசி வசனம் 24 2:24. தேவன் அவர்களின் பெருமூச்சை கேட்டு, யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஊழியக்காரர்களே என்று சொன்னார்ல, அந்த ஜனங்கள், இந்த ஜனங்கள் தான் எகிப்திலிருந்து நான் அவர்களை புறப்பட்டு வர செய்தேன்னு சொன்னார்ல, அந்த ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது என்ன செய்தார்களாம்? கூர்ந்தா. 23 வசனம். சில காலம் சென்ற பின்பு முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில எட்டினது. அல்லேலூயா. இவங்களுடைய ஊர்க்குரல், இவங்களுடைய அங்கலாப்பு ஒரு தலைவனை உருவாக்குனது. ஆமென். அல்லேலூயா. இவங்களுடைய ஊர்க்குரல், இவங்களுடைய பெருமூச்சு, இவங்களுடைய அபயக்குரல்
என்ன உருவாக்கியது? ஒரு தலைவனை உருவாக்கி அவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். உங்க ஜெபத்தின் மூலியமாக சில தலைவர்கள் உருவாவார்கள். அவர்கள் விடுதலை ஆவார்கள், விடுதலை ஆக்கப்படுவீர்கள் அவர்களாலே. பெருமூச்சியே கேட்கிறவரு ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். ஜனங்கள் இடுகிற பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அவங்களுடைய ஊர்க்குரலை கேட்டார். எப்படி ஊர்க்குரல்னா என்ன தெரியுமா? ஊர்க்குரல் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா ஊர்க்குரல்னா? தெரியாதா? ஊர்க்குரலாம் ஊரில் குரல் போடுவாங்களா, அந்த குரல் இல்லை. ஊர்க்குரல், குக்குரல், ஊர்க்குரல் உயிர் போகிற நேரத்தில் விடுகிற சத்தம். 42 பேர் 41 பேர் முன்னாடி செத்தாங்க. நேற்று ஒருத்தர் செத்துருக்காங்க. 42 பேர். அந்த உயிர் போகிற நேரத்தில் சத்தம் போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த சத்தம் உயிர் போகிற நேரத்தில் விடுகிற சத்தம். ரொம்ப பேர்த்துக்கு மூச்சு திணறல செத்து போயிட்டாங்க. சில பேர் கீழே விழுந்துட்டாங்க. அவங்க மேலே ஏறி 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 போய் சில பேர் செத்து போயிட்டாங்க. இப்போவும் பெட்டில் இருக்காங்க. ரொம்ப பேர் இருக்காங்க. அதில் ஒரு பிள்ளை சொல்லுது, அது எம்எஸ்சி படிக்கிற பிள்ளை, தன்னுடைய விலா எலும்பு முறிவு இருக்கான். மேலே ஏறி போயிருக்காங்க. ஒரு காட்டு மிராண்டி கூட்டம், அப்படி தானே சொல்லணும், ஒரு காட்டு மிராண்டி கூட்டம். இப்படிப்பட்டவங்களை இன்னைக்கு தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய பேரில் அவங்கள வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இப்படி தற்குறி கூட்டங்களை. சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? இவர்களுடைய ஊர்க்குரல் சத்தம், இவங்களுடைய பெருமூச்சு சத்தம் என்ன செய்யுது? ஆண்டவர் கேட்டு அவங்களை விடுதலையாக்குவதற்கு ஒரு தலைவனை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் தலைவராக பார்க்கிறார். உங்கள் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? தலைவன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தானே தலைவன்? ஆமாம் இல்லைங்களா? உங்கள் வீட்டுக்கு யார் தலைவன்? புருஷன்கிட்ட கேட்டால் பொண்டாட்டிக்கிட்ட கேட்காம ஒன்று வார்த்தை சொல்ல மாட்டார். பொண்டாட்டிக்கிட்ட கேட்டால் புருஷன்கிட்ட கேட்காம ஒன்றுமே சொல்லாத. அது நல்லது, அப்படி தான் இருக்கணும். அப்போ உங்களை ஆண்டவர் தலைவனை ஆக்குறதுக்கு நோக்கம் என்ன? உங்களை சார்ந்து இருக்கிறவங்களை விடுதலையாக்குவதற்காக. விளங்கினவங்க அல்லேலூயா. உங்க குடும்பத்தை உங்க மூலியமாய் விடுதலை ஆக்குவதற்காக. உங்க குடும்பம் வியாதியில் இருக்கிறதா? உங்க மூலியமாய் அவங்க விடுதலை ஆகணும். அவங்க நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா? உங்க மூலியமா அவர்கள் விடுதலையாக வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேராக இன்னைக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஊருக்கு 2 பேர் 3 பேராக அண்ணன் இருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லாருமே என்னுடைய ஊழியக்காரங்கிறார். எகிப்திலிருந்து வந்த எல்லாருமே ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் தான். எல்லாருமே ஊழியக்காரர்கள். நீங்கள் நினைக்கலாம் ஊழியக்காரங்க நீங்கள் தான், அங்கே ஊழியம் போகணும், எங்கள் ஊழியம் போகணும், அங்கே கூட்டம் நடக்கணும், எங்கள் கூட்டம் நடக்கணும். இல்லை, நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரங்க தான். இப்போ தான் அதை நீங்கள் புரிந்து கொண்டு சில வேலை என்ன செய்கிறீங்க? செய்து கொண்டிருக்கிறீங்க. தம்பிமார்கள் சில காலங்கள் செஞ்சாங்க, வேலை பழுவு நிமித்தமாக விட்டு விட்டார்கள். இப்போ நம்ம சபையை சுற்றி இருக்கிற கிராமங்களில் என்ன நடக்குது? கூட்டங்கள் நடக்குது. ஒருத்தர் வர்றாங்களா? போதும், ஒருத்தர் வந்தால் போதும். அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. போன ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தம்பி ராஜா ஃபோன் பண்ணான். அண்ணே, எங்களோட ஆடு மேய்க்கிற ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் ஒரு பிரச்சனை, அந்த அம்மாவு ஜெபம் பண்ண எங்களை கூப்பிட்ருக்காங்க. நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், அண்ணன் தான் வரணும்னு சொன்னதுக்கு அண்ணன்லாம் வேண்டாம். ஏன்னா அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானசானம் பெற்றிருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய மகனுக்கும் மூக்குள்ள ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு சின்ன வயசில். நம்ம சபைக்கு வந்து தான் சுகமாச்சாமா. நம்ம சபைக்கு வந்த பிறகு நான் ஜெபம் பண்ண பிறகு அந்த பையனுடைய மூக்கில் வடிஞ்சிக்கிட்டு இருந்த ரத்தம் நின்றுச்சு. இப்போ அந்த பையன் ஒரு புள்ள 2 புள்ள தகப்பனாக இருக்கிறான். இந்த விஷயம் ராஜாவுக்கு சொல்லுது அந்த அம்மா. நான் ஏற்கனவே எங்கள் அம்மாலாம் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க, எங்கள் அம்மாவை ரொம்ப ஆயுசு நாள் ரொம்ப பூர்ணமாக தான் இருந்தாங்க. ஆனால் நான் இப்போ என்ன செய்யலை, நான் இங்கே வர்றதில்லைன்னு சொல்லணுன்னே இவன் பிடி சத்தம் போடுறேன். இவ்வளோ அற்புத கடவுள் செஞ்சுருக்கிறாரு, நீங்கள் ஏன் வராமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காங்க. அப்போ ஆட்டுக்குட்டி 2-3 குட்டி செத்து போச்சாமா. ஒரு ஆட்டுக்குட்டி சாக கிடக்கு. சொல்லும்போது இவன் சொல்கிறக்கா, நீ ஜெபம் பண்ணி என்ன செஞ்சு ஜெபம் பண்ணி எண்ணெய் போடு, அது பொழைச்சிரும். நீ எத்தனை அந்த மாதிரி சொல்லிருக்க, நான் நிறையா கோயில்களுக்கு ஆடுகளை நான் என்ன செய்யிருக்கேன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லிருக்கிறான். அந்த சாகிற மாதிரி இருக்குல்ல, அந்த குட்டி ஏசாமிக்கு விடு, பொழைச்சா ஆண்டவருக்கு கொடுன்னு சொன்னோடனே ஜெபம் பண்ணி எண்ணெய் போட்டிருக்காங்க. ஒரே நாளில் அதை பாட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காமா.
இப்போ அந்த ஆட்டுக்குட்டி நல்லா இருக்குது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணணும்னு சொன்ன உடனே அவன் தம்பி சொல்லிருக்கா, அண்ணனை கூப்பிட்டு வரணும். இல்லை வேண்டாம், நீ வந்து ஜெபம் பண்ண. ஏம்மா எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது, நான் எப்படி ஜெபம் பண்ணுறது? இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ வான்னு சொன்ன உடனே சகோதரி மாரக்கா, அவருக்கு இந்த அம்மா பாஸ்டர், மாரக்கா நீ வந்தால் தான் போவேன். எப்படி பாராக்கு தெபோராளை பார்த்து, தெபோராளே நீ வராட்டி நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு சொன்னானோ, அந்த மாதிரி இது பட்டோட போகுது. அந்த ராஜா அவருடைய சம்சாரம், இந்த சகோதரி 3 பேர் போய் அங்கே எப்படி ஜெபம் பண்ணாங்க, என்ன பேசுனாங்கன்னு தெரியல, ஜெபம்ட்டு வந்திருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. நம்ம பார்த்துட்டோம், எத்தனையோ காரியங்கள் பார்த்துட்டோம். இப்போ அந்த சகோதரி சொல்லிக்கிட்டு இருக்கு, மடத்த குளத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாராம். அந்த பாஸ்டர் வந்து என்னை ஜெபம் பண்ண சொல்றாரு. சகோதரிய பாஸ்டர் ஜெபம் பண்ண கூப்பிடுறாராம். நீ வந்து, அவர் பேர் சாமுவேல், அவங்க அப்பா பாஸ்டர் இருந்தார். அவங்க அப்பா பாஸ்டர், இப்போ சாமுவேல் அவருடைய மகன். அவர் அவங்க அப்பா கட்டி கொடுத்த சர்ச்சில் இப்போ அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணாதான் எனக்கு நல்லது நடக்கும். அல்லேலூயா. என்ன விளங்குது பார்த்தீங்களா? உங்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் தெரியறதில்ல. நம்ம ஜெபம் பண்ணி எப்படி நடக்க போகுது, நம்ம எப்படி அவங்ககிட்ட பேச முடியும்? கவலையே படாதீங்க. ஆண்டவர் பேதைகளை ஞானியாக்குகிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில பேர் ஜெபிக்க வாங்கன்னு சொல்லி போகிறதும் உண்டு. சில பேர் நாமளே வாலண்டரியாக போகிறதும் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, நம்ம ஜெபிச்சா அவங்க நல்லாகன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க எப்படி கூப்பிட்றது கூட சில பேர் சங்கடப்பட்டு கூட என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நாம் போகணும், நாம் சொல்லணும். உங்களோட பழகணுங்க எத்தனை பேர் இருக்காங்க, உங்களோட சொந்தக்காரங்க மணிக்கணக்காக பேசுறவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ வார்த்தை பேசுகிறீங்களே, எல்லாம் பேசுகிறீங்க. கடைசியில் 4 வார்த்தை, உனக்காக தங்கச்சி, அக்கா, மாமே, மாமியா, யாரோ ஒருத்தர், உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் சொல்லு உங்கள் வீட்டில் வந்து நான் ஜெபம் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் வந்து வரும்போது ஒரு சின்ன ஒரு தீக்குச்சி கொளுத்து போட்டு வந்துடுங்க. உடனே கூப்பிட மாட்டாங்க, அப்படி எதிர்பார்க்க வேண்டாம். என்னைக்காவது அவங்களுக்கு ஒரு காரியம் வரும், அப்போ சொல்லுவாங்க, அன்னைக்கு அந்த அக்கா சொன்னாங்களே ஜெபம் பண்ண சொல்லி, கூப்பிட்டு பார்க்கலாமா? அந்த நாளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். அப்போ தான் அந்த ஜோலிக்கு போனேன், அப்போ தான் இந்த ஜோலிக்கு போன சொல்லக்கூடாது, சொன்ன உடனே போக வேண்டும். அல்லேலூயா. ஒரு தடவை ரஜினிகாந்த், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரஜினிகாந்த் தெரியும். அவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார். ரொம்ப ஃபீலிங்காக இருந்தார், சமாதானம் இல்லாமல் இருந்தார். அவர் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்போது டிஜிஎஸ் தினகரன், உங்களுக்கு தெரியும், டிஜிஎஸ் ஐயா தினகரன், அவரை கூப்பிட்றார். ஐயா நீங்கள் வந்து எனக்கு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஜிஎஸ் தினகரனை ரஜினிகாந்த் கூப்பிட்றார். அவர் சொன்னார், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இப்போ வர முடியாது, அடுத்த வாரத்தில் வர்றேன்னு சொல்லி அவர் போயிட்டார். இவங்க போன அந்த சந்தர்ப்பத்திலேயே ராகவேந்திரா குரூப் உள்ள போயிட்டாங்க. எந்த குரூப்பு? ஏன்னா அவருடைய மனைவி லதா வந்து ஒரு பாப்பாத்தி. இங்கே நல்லா பாருங்கள், இந்த திராவிடம் கொஞ்சம் பொருள் பதவி அந்தஸ்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி எல்லாம் வந்து பாப்பாத்தியாக இருப்பாங்க. டி ராஜேந்திரன் ஒருத்தர், அவர் வந்து திராவிடம் சொல்லிக்கிட்டு அப்போ தான் நல்லா வளர்றாரு. உடனே அவனை அந்த ஆளை ஒரு பொம்பளை லவ் பண்ணி, அது பேர் உஷா, அது ஒரு பாப்பாத்தி. பாக்கியராஜ் கோயம்புத்தூர்காரர், அவர் திராவிடம் சொல்லியே அப்படி வளர்ந்துட்டு வந்தார். அவர் டக்குன்னு ஒரு பொம்பளையை என்ன செய்யிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. பூர்ணிமா தெரியுமில்ல, பூர்ணிமா ஒரு பாப்பாத்தி. இப்படி கொஞ்சம் மேலே வர்றவங்களெல்லாம் ரஜினிகாந்த் முன்னாடியெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கே ஆள் இல்லை, அந்த மாதிரி இருந்தான். நல்ல பொசிஷன் வரும்போது லதாவை என்ன செய்யிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்ரீ ராகவேந்திரா குரூப்பு உள்ளே போயிடுச்சு. அப்படியே அந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் உத்ராசு கொட்டையே போட ஆரம்பித்தான். உத்ராசு கொட்டை போட்டு ராகவேந்திரா அது இதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன செய்யிட்டான், விலையே போயாச்சு. அப்போ உங்களை ஒருத்தர் கூப்பிடும்போது உங்கள் தேவைகள் ஏதாவது முக்கியமானது இருந்தால் சரி, பரவாயில்ல. இல்லை முடியாத சூழ்நிலை பரவாயில்ல, வாய்ப்பு இருந்தால் முடிஞ்ச அளவில் என்ன செய்யணும், அந்த நாளில் அவங்கள போய் சந்தித்து கடவுள் உங்கள் வாயில் என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அதை நீங்கள் அவங்க சொல்லிவிட்டு நல்லா இருமான்னு சொல்லி நீங்கள் மனசார வாழ்த்துட்டு வாங்க. அதுவே அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆசீர்வதிக்க தேவன் உங்களோட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க?
நம்புறீங்களா இல்லையா? நீங்க சொன்னா பழிக்குமா பழிக்காதா? பழிக்கும், பழிக்கும். ஏன்னா உங்களோட ஆண்டவருக்கு உங்க வாயில வரக்கூடிய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் ஊழியக்காரர்கள். நீங்க யாரு? ஊழியக்காரங்க, ஊழியக்காரிகள். ஊழியக்காரிகள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். நான் மட்டும் இருக்கிறேன், 30 வருஷம் ஆச்சு, நான் மட்டும் போகிறேன். நீ போனால் என்ன, போகாட்டேன். 30 வருஷம் ஆன பிறகு 30 வருஷம் நான் ஒருத்தி மட்டுமே கும்பிட்றேன்னா நீ அது வேஸ்ட். உன்னால் ஆண்டவருக்கு எந்த லாபம் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. உன்னை வஞ்சிக்கிட்டாது உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கணும் ஜனங்க. எப்படி வைக்கணும்? ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு போயிடுவான், எப்போ பார்த்தாலும் ஜபம் இருக்கும். ஆமாம், ஜபம் ஜபம் ஜபம். இந்த பிள்ளை இப்படியே அப்படியாச்சும் வையிட்டோம், அவங்க வாயில் வரட்டும் அந்த வார்த்தை. அல்லேலூயா. இப்படி பொறுப்புணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா ஆண்டோடைய பார்வைக்கு நீங்கள் ஊழியக்காரர்களே. உங்களை எங்கிருந்து கூப்பிட்டேன்? எகிப்திலிருந்து கூப்பிட்டேன். எகிப்து என்பது என்னது? உலகம். எகிப்து என்றால் பாவம். அதிலிருந்து உங்களை என்னை கர்த்தர் கூப்பிட்டு ஊழியக்காரர் என்று சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தை வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 90:16. சங்கீதம் 90:16. சரி, முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். ஜோம் பண்ணி முடிக்க போகலாம். சங்கீதம் 90:16. உமது கிரியை, கவனிங்க, உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்றாரு, எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த எல்லாரும் என்னோட ஊழியக்காரர்கள் தான். இப்போ அவங்களுடைய கையின் கிரியைகளையும் ஆசீர்வதிக்கிறார், அவங்க பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ உங்களையும் ஆசீர்வதிக்க, உங்கள் பிள்ளைகளையும். நீங்கள் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு வார்த்தை வாசித்து முடிச்சிடுவோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனம். இருக்க ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தை, நீங்களோ உங்களை பற்றி, என்னை பற்றி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இன்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்தல வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரி கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியமாயும் சொந்தமான ஜனமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் யாரும் ஆண்டோடைய பார்வைக்கு யார் கிடையாது. ஆண்டவரே நம்மளை கூப்பிடுறது. நம்ம பெரிய ஆட்களா பார்த்தா ஒண்ணுமே இல்லை. பெரிய ஆட்களை ஆண்டவர் யாரையும் கூப்பிடல. எல்லாராலும் யாரெல்லாம் அற்பமா நினைச்சாங்களோ அவங்கள தான் ஏசப்பா கூப்பிட்டுருக்கிறாரு. அல்லேலூயா. தேவனா மகிமை உண்டாகட்டும். அப்போ உங்களை அழைச்சது யாரு? இயேசு. எதற்காக? ஊழியக்காரர்களாய் மாற்றுவதற்காக. ஊழியக்காரர்களாய் ஏன் மாற்றுகிறார்? மற்ற ஊழியக்காரர்களை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு சீசர்கள் 82 பேர்ல 70 பேர் பின்வாங்கிட்டாங்க. இப்படி சத்தியத்தை சொல்லும்போது சத்தியமாய் சொன்னார். அவர் வேதத்தில் சொல்லாதது புதுசாக ஒன்றும் சொல்ல மாட்டார். நம்ம ஃபாதர் பாட்டு கூட பாட்டிருக்கு, என்னப்பா செய்யணுன்னா சொல்லுங்கப்பா செஞ்சுடுறேன், ஏசப்பா ஏசப்பா. ஒரு பாட்டு பாடுறோம்ல, நம்ம பாடிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏசப்பா சொல்லுங்கப்பா செஞ்சிடறேன்னா இனிமேல் என்ன சொல்ல போகிறாரா? ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாரு. சொல்ல வேண்டியது எல்லாமே. அது நம்ம கேட்கல, அது நமக்கு பார்க்கல. அதை பார்த்தா இனிமேல் ஒன்று புதுசாக ஏசுநாதர் சொல்ல போகிறது இல்லை. அவர் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லி முடித்துட்டார். அப்போ அந்த 70 பேர் அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியல, அதனால பின்வாங்கி போயிட்டாங்க. எதுக்காக போகிறாங்க? இங்கே போனால் நமக்கு சரிப்பட்டு வராது, அங்கே போனால் நம்ம ஜாலியாக வாழலாம் என்று சொல்லி போனவங்க அதோடு போனாங்க. அவங்களை குறித்து எந்த காரியமும் பைபிளில் இல்லை.
அப்படியே இங்கிட்ட ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து கேட்குறாங்க, எப்போ நீங்களும் போய்விட மனசாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது பேதுரு சொல்கிறான், யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? நாங்கள் யார் இடத்துல போவோம்? உங்ககிட்ட என்ன இருக்குது? நித்திய ஜீவ வசனம். நித்தியத்துக்கு போகிற வழி உங்ககிட்ட தானே இருக்கு. நித்திய ராஜ்யத்துக்கு போகிற வழி உங்ககிட்ட தானே இருக்குயா. இதை விட்டுட்டு நான் வர எங்கே போகிறது அப்படின்னு இருந்தவர்களை இதுவரைக்கும் கர்த்தர் பேச வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை காலம் வாழ்ந்தோம்னு முக்கியம் இல்லை, வாழ்ந்த நாட்களில் என்ன செய்தோம். சபைக்கு இத்தனை வருஷமா வர்றோம், நல்லதுதான். உங்களை ஊழிக்காரன்னு சொல்றாரே, உங்க மூலியமா அடுத்தவங்களுக்கு ஆண்டை பற்றி சொல்றாரே, எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம். நீங்க சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். அதை இன்னும் அதிகமாக்க வேண்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அசுத்தமுள்ளவன் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் இன்னும் செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரிகைக்கு தக்க பலன் என் கூட வருதுங்கிறார். நம்ம செய்கிறதுக்கு பலன் இருக்குமா இருக்காதா? இங்கேருந்து சாம்ராயம்பட்டிக்கு நடந்தே போகிறீங்க, அதுக்கு பலன் இருக்குமா இருக்காதா? வாக்கிங் போகிறதில்ல, வாக்கிங் போனால் உடம்புக்கு நல்லது, இது கூட்டத்துக்குன்னு நடந்தே போகிறது. இங்கேருந்து பெருமாள் புதர் வரைக்கும் நடந்தே போகிறீங்க, அங்கேருந்து எங்கெங்கேயோ சாரதபுரம் வரைக்கும் நடந்து போகிறீங்க. ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் பலன் இருக்குமா இருக்காதா? இருக்கு. ரொம்ப செஞ்சால் ரொம்ப பலன், கொஞ்சம் செஞ்சால் கொஞ்சம் பலன். ஆனால் பலன் இல்லாமல் போகாது. ஒருவேளை அப்படி போக முடியலையா, என் வீட்டில் நான் ஜெபிக்கிறேன், என் சுற்றி இருக்கிற குடும்பங்கள் இருக்கிறது, அந்த வீட்டில் சண்டை. சகோதரி இப்போ சரஸ்வதி தான் ஜெபம் பண்ணிச்சு, காலையில் கூட சண்டை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை. அப்படி தான் நான் சொன்னேன், பக்கத்து வீட்டில் அந்த பையன் குடிச்சிட்டு வந்து அம்மாவை இப்படியாக பேசுகிறான் சொல்லும்போது மனசுக்கு வேதனை. ஜெபிக்கணும். உங்கள் வீட்டை சுற்றி அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறதா? உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் இருக்குதா? உங்கள் சொந்தக்காரர் இருக்காங்களா? அவங்கள சொல்ல முடியலையா? நீ ஜெபம் பண்ணு. ஜெபிக்கிறவங்க ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. எத்தனை நம்புறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்லா ஜெபிக்கிறவங்க ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. ஏன்னா எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, எனக்குள்ள ஒரு சந்தோஷம் பொங்கி 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 வந்துகிட்டு இருக்க. அது எப்படி நான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? மாரக்கா போன வாரம் சாயங்காலம் வந்தாங்க, வந்து பேசுவோம். அண்ணன் என்ன தெரியல, இந்த ஒரு வாரமா என் மனசுல பயங்கர சந்தோஷம். என் மனசுல பயங்கர சந்தோஷம். அதாவது நம்ம விடுதலை ஜெபத்துக்கு முன்னாடி ஸ்தோத்திரம், என் மனதில் பயங்கர சந்தோஷம். என்னன்னு எனக்கே தெரியல. இல்லை சாரி, நீ இல்லை, அந்த அம்மா ருக்குமணி, இந்த ருக்குமணி இருக்காங்களா வயசான அம்மா, அந்த அம்மா என்னன்னு தெரியல, ஒரு வாரமா எனக்கு பயங்கர சந்தோஷம். காரணம் எனக்கே புரியல. 1 கோடி ராட்டு சீட்டு விழுந்தா எப்படி சந்தோஷமா இருக்கு? 1 கோடிக்கு எத்தனை எழுத்து எத்தனை சைபர் எனக்கே தெரியாது. அந்த மாதிரி 1 கோடி விழுந்தா எப்படி சந்தோஷமா இருக்குமா, அந்த மாதிரி எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். இது சொன்னால் அவங்களுக்கு புரியாது, ஆனால் இதுதான் என்ன சந்தோஷம்? ரட்சிப்பின் சந்தோஷம். என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் மனதுக்குள்ள பெரிய ஒரு மகிழ்ச்சி, தேவன் கொடுக்கிற சந்தோஷம். அல்லேலூயா. ஆகையினால ஆச்சரியமான ஒளியினிடத்தில் உங்களை என்ன செய்த வரவழைத்தருடைய புண்ணியங்களை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அதுக்காக தான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். இங்கே உட்கார்ந்து இடத்த தேய்க்கிறதுக்காக அல்ல, உங்களை எதற்கு எகிப்திலிருந்து கூட்டுக்கிட்டு வந்தாரு? என் ஊழியக்காரர்கள் என்ற பெயர் வச்சு உங்களை கூட்டு வந்த நோக்கம் என்ன? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. யாருக்கு அறிவிக்க? இதை பற்றி தெரியாதவங்களுக்கு அறிவிக்க. விளங்குதாம்மா? ஸ்தோத்திரம். எல்லாம் நம்ம சபையில் இருக்கிற எல்லாருமே ஊழியக்காரங்க தான். சபையில் இருக்க எல்லாருமே ஊழியக்காரங்க தான். உங்களுக்கு வீட்டில் 1000 வேலை இருக்குது, 1500 வேலையும் இருக்கட்டும். அந்த 1500 வேலையில் ஒரு வேலையாய் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுடைய புண்ணியங்களை சொல்லுங்க, உங்களை செய்த நன்மையை சொல்லுங்க, உங்களுக்கு பலன் கர்த்தர் கொடுப்பார். நாங்கள் சொல்லி எப்படி கேட்பாங்க? அது கவலைப்படாது. உனக்குள்ள கடவுள் இருக்கிறார். உனக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க போய் சொல்லுங்க. சாமராப்பட்டி இருக்கிறவங்க போய் அங்கே இருக்க சமூவேல் கவுண்டருக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லலை. அப்படியே சொன்னோம். குமரலிங்கத்தில் இருக்கிறவங்கள அங்கே இருக்கிற பிரசன்ட் அம்மா கிட்ட போய் சொல்லுன்னு
சொல்லலை. உங்க ஈக்குவல் இருக்காங்களே, உங்க ஈக்குவல், அவங்களுக்கு சொல்லாமே. 3 சீரியல் ஒன்னாவே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அவங்களுக்கு சொல்லாமே. புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் எப்படிப்பட்டவங்களா? அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொண்ட சந்ததி. நீங்க என்ன சந்ததிமா? என்ன சந்ததி? தெரிந்து கொண்ட சந்ததி. தேவனால் நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. எப்ப? உங்க தாயின் வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தர் உங்களை முன் குறித்துட்டார். தெரிந்து கொண்ட சந்ததி ஒன்று. ரெண்டாவது, என்ன கூட்டம்? ஆசாரியர் கூட்டம். லேவியர்களும் ஆசாரிகளும் அவங்க தான் கர்த்தருக்கு என்ன செய்தாங்க? ஊழியங்களை செய்வார்கள். இப்ப ஆசாரிய கூட்டம்னு உங்களை சொல்லுது. நீங்க எந்த கூட்டம்? ஆசாரிய கூட்டம். ஆசாரின்னு சொன்ன உடனே ஆளுக்கு ஒரு தேய்க்கிற கட்டையும் சித்துளி இரும்பு கட்டையை தூக்கிட்டு போற அந்த ஆசாரி இல்லை. கடவுளுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரி கூட்டம். அல்லேலூயா. கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். ஆமா, நீங்க அவருக்கு மட்டும் தான் சொந்தம், வேறு யாருக்கு சொந்தம் இல்லம்மா. யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? நீங்க அவருக்கு மட்டும் தான் சொந்தம். ஆனா சொல்ல, எனக்கு மட்டும் தான் நீங்க சொந்தம். வேற யாருக்கோ சொந்தமா இருந்தீங்க, அவனுக்கு என்ன தேவையோ என் ரத்தத்தை கொடுத்து உங்களை விலைக்கரையமா நான் வாங்கிட்டேன். அல்லேலூயா. ரத்தத்தால் உங்களை என்னைய இயேசு சம்பாதித்திருக்கிறார். ரத்தம் கொடுத்து. ஏன்னா பிசாசுக்கு எதுதான் தேவை? ரத்தம் தானே தேவை. அந்த ரத்தத்தை கொடுத்து உங்களை என்னையும் ஏசப்பா சம்பாதித்திருக்கிறார். அப்போ அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கிறோம். அது கீழே 10ஆம் வசனம், முன்னே நீங்கள். சரிங்களா? நாம் யார் கிடையாது? தேவனுடைய ஜனங்கள் இல்லை. மனம் போன போக்கில் போனவங்க, கண் போன போக்கில், கால் போன போக்கில், புத்து எட்ட தூதியில் அங்கொன்றுக்கு இங்கொன்றுக்கு அங்கொன்றுக்கு இப்படி சீசனாய் அலைந்து கொண்டிருந்தவர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய், நீங்கள் முன்னே தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது இருக்கிறீர்கள். இருப்பீர்கள் அல்ல, இருக்கிறீர்கள். தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள், இருந்தீர்கள். அல்லேலூயா. இரக்கம் பெற்றவங்களாக இருக்கிறோம். இரக்கம்னா என்ன? கிருபை, அப்படிதானே? கிரேஸ், கிருபை பெற்றவங்களாக இருக்கிறோம். மரியாள தேவதூதன் வாழ்த்தினா, காபிரியேல், கிருபை பெற்றவளே வாழ்க, உனக்குள்ளாக இயேசுன்னு சொல்லக்கூடியவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த பூமிக்கு அவர் வருவார். இன்னைக்கு கிருபை பெற்றவங்களே நமக்குள்ளாக இயேசுவானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசுவானவரை வெளியே கொண்டு வருவோம். பவுல் சொல்றாரு, என் சகோதரர் இடறி போனால் நான் பதறாமல் இருப்பேனோ? இப்போ ரோட்டில் ஒருத்தர் யாரும் தெரியாது, ஒருத்தர் வண்டியில் விழுந்துட்டா நம்ம இங்கே பார்த்துக்கிட்டே இருப்போமா? ஓடி போக மாட்டோம். அவங்களுக்கு நமக்கு ஏதாச்சும் இருக்கா? அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ நம்மளால் முடிஞ்சது அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை என்ன செய்வோம்? முடிஞ்செல்லாம் செய்வோம். இதுதான் இரக்கம் பெறாதா இருந்தோம், இப்பொழுது என்ன பெற்றுக்கிறோம்? இரக்கம் பெற்றுக்கிறோம். ஆகையினால இன்னைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்ன? நீங்கள் யாரு? ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். ஊழியக்காரருடைய வேலை என்ன? இயேசுவை பற்றி சொல்லணும், ஜெபிக்கணும், சொல்லணும். உங்களுக்கு 1008 வேலை இருக்குது. 1008 அதுதான் சொல்லுவாங்க. கரெக்டாக 8ன்னு சொல்லுவாங்க. எனக்கு 1008 ஜோலி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. 1008 இருக்கட்டும், இதோட 1 சேர்த்துக்கங்க, 1009 வச்சுக்கிட்டு உங்கள் ஈக்குவல் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் பேச, உங்களோட நல்லா பேசுகிறாங்களே பேசுங்க, சொல்லுங்க. இந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம சபையை உங்கள் மூலியமாக இன்னும் அலங்காரப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.